நூறாவது சங்கீதம் Psalms 100. Shout for joy to the Lord all the earth. Worship the Lord with gladness. Come before him with joyful songs. Know that the Lord is God. It is he who made us and we his. We are his people, the sheep of his pasture. Enter his gates with thanksgiving and his courts with praise. Give thanks to him and praise his name. For the Lord is good and his love endures forever. And his faithfulness continues to all generations. His faithfulness continues to all generations. அன்பானவர்களே, இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வளமுள்ள நாமத்திலே உங்கள் யாவரையும் இவ்விதமாக வாழ்த்துகின்றேன். விசேஷமாக அன்பானவர்களே, இந்த நாளிலே தாய்மார்களின் தினமாக காணப்படுகின்றது. People of God, this Sunday is Mother's Day, and here today we are going to celebrate mothers. We're going to remember them in the Lord's name. So let's bow down our heads and look to God in prayer. அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்ம விதமாக தலையிலே தாழ்த்தி தேவன் சமூகத்திலே எல்லாரையும் விசேஷமான தாய்மார்களே நாம் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையை நாம் தொடரும். பரலோகத்தின் தேவனே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோதரிக்கின்றோம். நீர் ஆண்டவரே இவ்விதமாக துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தூய பரலோக தேவனாய் இருக்கிறீர் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை ஸ்தோதரிக்கின்றோம். மீண்டும் ஆண்டவரே குடும்பமாக உம்மை ஆராதிக்க தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஆண்டவரே இவ்விதமாக தாய்மார்களை நினைத்து இந்த நாளை நாங்கள் அனுசரித்து கடந்து வரும்பொழுதும் பரிசுத்த தேவன் எங்களோடு இடைபெறுகிறாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய குறைவுகள், குற்றங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்தருளும். Father Lord, we pray, remember our mothers this day, O Lord Father. And Lord, we also want to confess, and Lord, we want to remember, and Lord, ask for forgiveness for all our sins, O Lord Father. Cleanse us, O Lord Holy Spirit. As we sing praises to you, we ask and pray that, Lord, your ever-present help, your ever-present presence, O Lord Father, will be with each one of us. ஆண்டவரே, உம்மை துதித்து ஆராதிக்கும் பொழுதும் தேவனுடைய பிரசன்னம் நிரம்பினவர்களாய் உம்மை துதித்து பாட கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து ஒரு சில பாடல்களை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி துதியுங்கள். வல்லமையா கிரி
ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஜீவ பலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவ பலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை நீலும் நீலும் ஆராதனை அப்பாவுக்கே நீலும் நீலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let us look to God in prayer. கர்த்தாவே, இந்த நாளிலேயும் உம்மை நாங்கள் ஸ்தோதரிக்கின்றோம். இந்த தருவாயிலையும் குடும்பத்தினரோடு கர்த்தாவே உமக்கு துதி பாடவும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கவும் தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களை நினைக்கும் பரலோக தேவனாய் இருக்கிறீர் அப்பா. தாயின் கருவிலே எங்களை தேவன் தெரிந்து கொண்டீர் கர்த்தாவே. எங்களை நடத்துவீரப்பா. எங்களை கர்த்தர் தெய்வம் ஆசீர்வதிப்பீரப்பா. ஆண்டவரே, இந்த மே மாதத்தை கொடுத்திருப்பதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த 2வது வாரத்திலே நாங்கள் இப்படியாய் பிரவேசிக்கும் பொழுதும் விசேஷமாக ஆண்டவரை தாய்மார்களை நினைத்து நாங்கள் இந்த ஆராதனையிலே கடந்து வரும் பொழுதும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய தாய்மார்களை தேவன் விசேஷித்த வழியிலே ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறோம். Father God, we want to remember our dear mothers into your living hands, O Lord Father. We pray that, Lord, you will bless each family, so God Father. We pray that we want to bless every mother, so Lord Father, that is you have given us in our churches, so Lord Father. We bless them in the name of Jesus. கர்த்தாவே, பல தாய்மார்கள் பல சோதனைகள், நிந்தை, வேதனை, கவலைகள், துயரங்களிலே கடந்து போகிறார்கள் அப்பா. ஒவ்வொருவரையும் இந்த நாளிலேயும் கூட தேவன் ஆற்றி தேற்றி பலப்படுத்துவீராய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய வேதனை என்ன என்று உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா, தாய்மார்கள் எவ்வளவாய் ஜெபிக்கிறார்கள், எவ்வளவாய் கர்த்தர் சமூகத்திலே காத்திருக்கிறார்கள் என்று சொல்லி தேவனின் அறிந்த கர்த்தராய் இருக்கிறேன். என்னுடைய சபையின் ஒவ்வொரு தாய்மார்களையும் கர்த்தாவை நாங்கள் நினைவு கொள்ளுகிறோம். ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தாய்மார்கள் மாத்திரமல்ல, பிள்ளைகள் கூட இந்த நாட்களிலே தாய்மார்களுக்கு கீழ்ப்படிய தேவனே எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. நாங்களும் ஒரு வழியிலே பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஆண்டவரே. விதமாக கணவர்கள் ஆண்டவரே மனைவியை நேசிக்க தேவனே நீ உதவி செய்யும் அப்பா. தேவனே, நீரே பெரும் கர்த்தாவே ஆண்டவரே, தடைகளை நீக்கி போடும். Father, help us to always remember the blessing the mothers have done in our lives, so Lord Father.
Help us to, Lord Father, bless them, respect them, Lord Father, these days, Lord Father. Want to remember them in your living hands, Lord Father. ஆண்டவரே, ஒவ்வொரு தாய்மார்களை கர்த்தர் தேவன் ஆசீர்வதியும். சபையில் உள்ள ஒவ்வொரு தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலக ரீதியிலே பல தாய்மார்கள் பல நிலைமைகளிலே காணப்படுகிறார்கள் அப்பா. தனிமையிலே இருக்கிற தாய்மார்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. அவர்களையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தி தேற்றி தேவனே நீர் கர்த்தர் நடத்துவீராய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்லவர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மே மாதத்திலே கூட நீர் ஆண்டவரே தேசத்தை இன்னும் ஒரு படி உயர கர்த்தர் பண்ணியிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, இந்த கொடிய வியாதி ஆண்டவரே பல சேதங்களை எங்களுக்கு உண்டு பண்ணினாலும் தேவன் ஒரு விடுதலை கர்த்தர் குறுகிய நாட்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்தும். Father God, we want to thank you. Even Lord, this pandemic has brought so much disaster, Lord Father, but Lord, we remember, thank you Father, for a period of partial lifting of MCO, Lord Father. We want to thank you. We want to thank you for protecting Malaysia, Lord Father, for giving our leaders wisdom, knowledge and understanding, Lord Father. We pray that you continue to bless us. ஆண்டவர் மலேசியா தேசத்தை தொடர்ந்து இவன் ஆளுகை செய்யும் அப்பா. இந்த பேண்டமிக் இந்த வியாதினாலே பாதிப்பட்ட பிள்ளைகளை நினைவு கொள்ளுகிறோம், குடும்பத்தினர்களை நினைவு கொள்ளுகிறோம் அப்பா. கர்த்தர் அவர்களை ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி பலப்படுத்துவீராக. அவர்களை கர்த்தர் ஆண்டவரை மூடிக்கொள்ளுவீராக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நன்மை செய்கிற தெய்வன் அப்பா. நீர் உடைய பிள்ளைகளை கர்த்தர் காத்தருளும் அப்பா. சிறு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடுகளில் இருக்கும் பொழுது கூட நல்ல பிள்ளைகளாக வளர கர்த்தாவே அப்பா. இந்த நேரத்தை அவர்கள் ஞானமாக இன்னும் ஆண்டவரே அப்பா பள்ளி திறக்கிற வரையிலையும் பாடங்கள் எல்லாம் படித்து ஆண்டவரே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளைகளாக திகழ கர்த்தா நான் ஜெபிக்கிறேன். Father, we want to remember the children, the dear children, the children you have given us, Father. We pray that you bless them, Lord Father. We pray that Lord they will obey parents, Lord Father, and Lord they will do Lord revisions in their home, Lord Father. As school is going to open anytime soon, Lord Father, we remember, we pray that Lord you will be with our children, Lord Father. பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறோம், தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஞானத்தை தாரும் அப்பா. ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே அப்பா. அறிவு ஆண்டவரே, விதமாக நல்ல முடிவுகள் அவர்கள் எடுக்கத்தக்க ஜனங்களும் அதுக்கு கீழ்ப்படிந்து ஒத்துழைப்பு கொடுத்து தேசத்தை ஆண்டவரே அப்பா நாம் கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. நாங்களும் நல்ல மகளாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கீழ்ப்படிந்து ஆண்டவரே அரசாங்கங்களுக்கு அவங்க போடுகிற சட்டத்திட்டங்களுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆண்டவரை கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்யும் அப்பா. Lord, help us to obey the rules the government gives us, Father, and Lord, help us to overcome, Lord Father, this pandemic together as one family, Lord Father. Be with each one of us, Father. Lord, as we celebrate you ஆண்டவரே, இந்த நாளிலேயும் கூட தாய்மார்களுக்காக உம்மை துதிக்கும் பொழுதும் ஸ்தோத்தரிக்கும் பொழுதும் ஆவியானவர் உம்முடைய வார்த்தை என்ற அந்த மன்னாவினாலையும் எங்களோடு கர்த்தர் பேசும் அப்பா. ஆண்டவரே, எங்களோடு இடை பெறும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நேற்று வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தூய நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்திலே நாம் ஒருமனப்படுவோம். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செயல்படுவது போல இந்த பூமியிலேயும் செயல்படுவதாக. அன்றைய ஆகாரத்தையும் எங்களுக்கு நீர் தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்திலே அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். விசேஷமாக தாய்மார்களுக்கு தாய்மார் தின வாழ்த்துதலை அன்பானவர்களே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். I want to greet each mothers happy Mother's Day. May the Lord continue to bless you and keep you, and you have sacrificed so much for family, and God will give you the strength to move on. அன்பானவர்களே, தாய்மார்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு சிறந்த பலத்தை கொடுக்கின்றார். தேவன் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தியானத்துக்காக விசேஷமாக இவ்விதமாக லூக்கா 1வது அதிகாரம் 26 38 வசனம் வரலையும் அவ்விதமாக அந்த பகுதியிலிருந்து உங்களோடு நான்
பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். Today's meditation will be based from Luke chapter 1 verses 26 to 38. We see a great woman, a submissive woman in this part. அன்பானவர்களே, இவ்விதமாக கீழ்ப்படிதல், தாழ்மையின் ரூபத்தை எடுத்த ஒரு தாயாரை இந்த பகுதியிலே வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றோம். வேதாகமும் அன்பானவர்களே எல்லாருக்கும் அது சாட்சி கொடுக்கிற ஒரு புஸ்தகமாக இருக்கின்றது. அவ்விதமாக எல்லாருக்கும் அதிலே அன்பானவர்களே சத்தியம், அதிலே பல ரகசியங்கள், ஆசீர்வாதங்கள் இந்த புஸ்தகத்திலே காணப்படுகிறது என்று சொல்லி அன்பானவர்களே நாம் பார்க்கலாம். ஆகையாலே இந்த நாளிலே நீங்கள் தாய்மார்களாக இருப்பீர்கள், சிங்கிள் பேரண்ட்ஸாக தனிமையிலே நீங்கள் குடும்பத்தை சார்ந்து நீங்கள் வரலாம், அல்லது நீங்கள் ஆண்களாக பிள்ளைகளாக கூட அன்பானவர்களே இருக்கலாம். இந்த பகுதியை நாம் அப்படியாய் தியானிக்கும் பொழுது நாம் திறந்த இருதயத்தோடு நாம் தியானிப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் அன்பானவர்களே கர்த்தர் பேசுவார். இவ்விதமாக அன்பானவர்களே மரியாளை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சிறந்த ஒரு தாயாராக இருக்கின்றார்கள். உலகத்திலே அநேகர் அவர்களை போற்றி அப்படியாக புகழ்ந்து வருகிறதை நாம் பார்க்கின்றோம். We see many devote themselves to Mother Mary and they praise her because of the sacrifice she did in the human history. அன்பானவர்களே, இவ்விதமாக சரித்திரத்திலே நாம் பார்க்கும் பொழுது சிறந்த ஒரு காரியத்தை அவர்கள் செய்து அப்படியாக கடந்து வந்தார்கள். விதமாக எல்லா குணாதிசயங்களையும் நாம் பார்க்க முடியாது. ஆனாலும் ஒரு சில குணாதிசயங்களை நாம் பார்த்து அப்படியாக இந்த நாளிலேயும் கூட நாம் கடந்து செல்வோம். அன்பானவர்களே, இந்த 28வது வசனம் பகுதிக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 1வது அதிகாரம் இவ்விதமாக 28, 27வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஆங்கிலத்தில் வாசிக்கின்றேன். ப்ளீஸ் see verse 28 and 29. The angel went to her and said, "Greetings, you are highly favored. The Lord is with you." Mary was greatly troubled at his words and wondered what kind of greeting this might be. The angel said to her, "Do not be afraid, Mary. You have found favor with God." The first thing that I want to say, Mary was a submissive mother. அன்பானவர்களே, முதல் காரியம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இவ்விதமாக மரியாள் அவள் கீழ்ப்படிந்த ஒரு தாயாராக அவங்க காணப்பட்டார்கள் என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் பார்க்கலாம். இவ்விதமாக இந்த காபிரியல் தூதன் எருசலேமிலே கடந்து வந்து அந்த நற்செய்தியை அவ்விதமாக மரியாள் இடத்திலே பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாம் பார்க்கின்றோம், அவ்விதமாக மரியாளுக்கு பயம் உண்டாயிற்று என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். We see Mary terrified, hearing the message that she has to carry the Son of God. இவ்விதமாக தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவை சுமப்பதை அவர்கள் யோசிக்கும் பொழுது அவர்கள் கலக்கம் அடைந்தாள். She was troubled. இந்த காலகட்டத்திலே அன்பானவர்களே, இயேசுவோடைய பெயரை சுமப்பதற்கே அநேக சமயத்திலே ஒரு சிலர் அச்சம் படுகிறதை நான் பார்த்திருக்கின்றேன். Sometimes I see people are shy to carry even the name of Jesus, being a testimony to Christ. ஒரு சின்ன சிலுவை போடுவதை அதை மறைத்து அப்படியாக ஒழித்து அவர்கள் போடுகிறதை பார்த்திருக்கின்றேன். ஜெபிக்கும் பொழுது அவர்கள் சில சமயம் வெட்கப்பட்டு ஜெபிக்கிறதை கூட நான் பார்த்திருக்கின்றேன். சில சமயம் இயேசுவோடைய பெயரை அப்படியாய் நாம் சுமந்து அவருக்காய் நாம் சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு சிலர் அப்படியாக இருந்திருக்கிறது நான் பார்க்கிறேன். இங்கே நாம் இந்த சம்பவத்திலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சுமப்பது, டு கிவ் பர்த் டு ஜீசஸ் கிரைஸ்ட். ப்ராபப்லி வி காட் டு திங்க், அன்பானவர்களே, இது பெரிய ஒரு காரியம் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை மரியாள் ஆரம்பத்தில் அதை கேள்விப்படும் பொழுது அதை யோசித்திருப்பார்கள், அது குறித்து இது எப்படி சாத்தியமாகும். It troubled her. Basically it troubled her.
and what subsequently happened, uh, subsequently the Lord was with her. அவளோடு நாம் பார்க்கின்றோம் தேவன் அவளோடு கூட இருந்தார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் குழந்தையை சுமப்பது தொடக்கம், ஒரு தாயாரை நாம் பார்க்கும்பொழுது அந்த குழந்தையை அவர்கள் சுமக்கும் பொழுதே அந்த பயம் வரும், சந்தோஷமும் வரும், பயமும் வரும், ரெண்டுமே கலந்து வருகிற சூழ்நிலையிலே தாய்மார்களை அன்பானவர்களை நாம் பார்க்கின்றோம். தாய்மார்கள் மாத்திரமல்ல, தகப்பனார்களும் அந்த நிலைமையிலே ஒரு குழந்தையை அவர்கள் ஒரு கருவு உண்டாகிறது என்று சொல்லும்போது அதிகமான சந்தோஷம் உண்டாகும். இன்னொரு பகுதியில் அந்த குழந்தை பிறந்து அதை வழிநடத்த வேண்டும், அதை வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஒரு பாரமும் அந்த பெற்றோர்கள் நினைக்கிறதை அன்பானவர்களை நாம் பார்க்கின்றோம். இந்த மாதிரியான தருவாயிலே தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதுதான் மரியாளுடைய வாழ்க்கையிலே அன்பானவர்களே நடைபெற்றது. தொடர்ந்து 35, 37, 38வது வசனம் வரலையும் நாம் வாசிப்போம். ஆனால் if we continue to see in verse 35, 36 and 37 and 38, we see the Gabriel, the angel, he comforts Mary and he says, "Do not be afraid, the Lord God will be with you." I just want to read those verses. The angel answered, "The Holy Spirit will come on you. The power of the Most High will overshadow you. So the Holy One to be born will be called the Son of God." See how the angel comforted Mary. அன்பானவர்களே, மரியாளை எப்படியாக காபிரியல் தூதன் நாம் பார்க்கின்றோம், எவ்வாறு அவர்களை தேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் உன் மீது கடந்து வருவார். The Spirit of God will come upon you. It is a great task. அது ஒரு பெரிய ஒரு ஊழியம், பெரிய ஒரு வேலை, பெரிய ஒரு காரியத்தை சார்ந்து இவ்விதமாக மரியாள் முன்னிட்டு கடந்து போகிறாங்க. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே, எந்த மாதிரியான சவால்கள் நமக்கு முன்பதாக இருக்கின்றது, எந்த மாதிரியான பாரங்களை நாம் எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றோம்? நமக்கு முன்பதாக வியாதி இருக்கின்றதா? நமக்கு முன்பதாக பண பிரச்சனைகள் வருகின்றதா? அல்லது நம்மளுடைய பிள்ளைகள் இவ்விதமாக ஒரு சத்ருவை போல எழும்பி நமக்கு ஒரு வேதனையாக அவர்கள் எழும்பி நிற்கின்றார்களா? அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்றார். The Spirit of God is with us, is in us, he is in us. அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் எங்கேயும் இல்லை, அவர் நம்மளோடு உள்ளார நம்மளோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார். He is just right beside us as a friend. அந்த காபிரியல் தூதன் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் உன் மீது அவர் இருக்கின்றார். He will come upon you. And I like this part, the second part where the angel assures Mary. We read verse 37 or 36 probably. 36வது வசனம் நாம் பார்க்கும் பொழுது 35வது வசனத்திலே இருக்கின்றது. The Most High will overshadow you. மகிமை நிறைந்த தேவன் உன்னை மூடுவார், உன்னை நடத்துவார். ஆமென். இது மெய்யான வார்த்தைகள் அன்பானவர்களே, மெய்யான வார்த்தை. கபிரியல் தூதன் மரியாளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே நாம் பார்க்கின்றோம். தேவன் மரியாளை அப்படியாக நடத்தினார். God brought her through. It is about 2000 over years history. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதான காரிய சரித்திரங்கள் நாம் அறிந்திருக்கின்றோம் அன்பானவர்களே, நாம் வாசித்திருக்கின்றோம். என்னென்ன நடந்தது மரியாளுடைய வாழ்க்கையில் நடந்த போராட்டத்தை போல என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை, என் குடும்பத்தில் நடக்கலை. நான் விசுவாசிக்கின்றேன், என்னுடைய சபை மக்களுடைய வாழ்க்கையில் நடக்கலை. அந்த மாதிரியான சம்பவங்கள். இயேசு பிறந்து ஒரு சில நாட்களிலே 2 வயது குழந்தைகளை கொலை செய்தார்கள். இயேசுவையும் அழிக்க வேண்டும் என்று. எல்லாரும் கிறிஸ்துமஸ் நாட்களில் எல்லாரும் இயேசுவை கொண்டாடுவோம்ல, ஆனால் இயேசு அந்த உதித்த இடம், வைக்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா கொடூரமான நாட்கள். பிரியமானவர்களே, யாருமே அந்த மாதிரியான நாட்களை நாம் எதிர்பார்க்க மாட்டோம்.
பிறந்து ஒரு சில நாட்களிலேயே அவர்கள் எத்தனையோ மைல் தூரம் எகிப்துக்கு சென்று அவ்விதமாக உயிர் தப்பி ஓடுகிற நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்தார்கள். ஆனால் இந்த சூழ்நிலைகள், வேதனை, நிந்தனையான நாட்கள், ராஜாக்கள் மரியாளை தேடி வந்தார்கள். The wise men, the kings was jealous. They were looking for this family because the Lord God overshadowed this family. He favored Mary, he favored Joseph, just because Mary was submissive. அன்பானவர்களே, மேரி அவிதமாக மரியாளை நாம் பார்க்கும் பொழுது அவிதமாக அவர்கள் தம்மை அந்த ஊழியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பரவாயில்ல, நான் இதை செய்கின்றேன் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டதுனாலே அவிதமாக தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நம்மளுடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, அநேக காரியங்களை கிறிஸ்துவுக்காக நாம் செய்து வரல இல்லை, அநேக காரியங்களை இன்னும் அதிகமாக ஒப்பு கொடுத்தலின் நிமித்தமாக நாம் கடந்து வர வேண்டும். நம்மளுடைய பொறுமைகளை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மளுடைய சில சமயம் நமக்குள்ளாய் இருக்கிற சில ஆசைகளை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மளுடைய பணத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும், நேரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை அன்பானவர்களே சில சமயம் கர்த்தருக்காக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். மரியாள் அதை செய்தார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் தீர்மானம் எடுத்து அவிதமாக கஷ்டமான தீர்மானங்களிலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். The most difficult decisions for mothers will come the right in the time of beginning. ஆரம்ப நேரங்களிலேயே அன்பானவர்களே, தாய்மார்களுக்கு இவ்விதமாக பிள்ளைகளை தத்தெடுக்கும் பொழுது கூட அந்த சூழ்நிலைகள் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். குடும்ப சூழ்நிலைகளிலே நிறைய காரியங்கள் அவர்களுக்கு இவ்விதமாக அன்பானவர்களே சவாலாக எழுவுகின்றது. இந்த நாட்களிலே பெற்றோர்கள், தாய்மார்களும் தகப்பனார்களையும் சேர்த்துக்கொள்ளும் அநேக இந்த குடும்ப காரியங்களிலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சாக்ரிஃபைஸாக இவ்விதமாக பல காரியங்களை செய்யும் பொழுது இன்றைக்கு அன்பானவர்களே கிறிஸ்துவை நம்பி நாம் அவ்விதமாக ஒப்பு கொடுத்து நம் ஊழியங்களை, குடும்பத்தை இவ்விதமாக இந்த பொறுப்புகளை அன்பானவர்களை நாம் செயல்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது மரியாள் அவர்கள் ஒப்பு கொடுத்து அவ்விதமாக அந்த வேதனை நிந்தை நேரங்களிலே அவர்கள் ஒப்பு கொடுத்ததினாலே தேவனை நம்பி அவ்விதமாக கடந்து வந்தார்கள். We see she bear the cross, the submission, the cross that was laid upon her. She submissively took up the cross and she bare the child and she brought him and she blessed him and she guided him. We see she was submissive to the Lord. ஆண்டவருக்கு அன்பானவர்களே அவர் உண்மையாக இருந்து தேவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு அன்பானவர்களே நம்மளுடைய சிலுவைகள் என்ன? இன்றைக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற அல்லது நம்ம கடந்து போகிற முட்களான பாதைகள் என்ன? சில சமயம் அன்பானவர்களே நாம் டிவோர்ஸ் காரியங்களிலே நாம் கடந்து சென்றிருப்போம். There may be divorce, there could be disease, there could be harsh words, unacceptable actions, there may be tough love or impossible nights. சில சமயம் அன்பானவர்களே வேதனை, வருத்தங்கள், கசப்பான வார்த்தைகளை யாராவது நம்ம இடத்திலே கூறியிருப்பார்கள். மறக்க முடியாத சில சம்பவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே இன்னும் அது கிரியை செய்து கொண்டே இருக்குதா? அன்பானவர்களே, மரியாள் செய்தது போல பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். நம்மை மறைத்து நிற்கிற ஆண்டவருடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படியாய் நாம் பார்க்கும் பொழுது தேவன் நம்மை ஆளுகை செய்வார். சில சமயம் நீங்கள் சிலுவை இல்லை என்று சொல்லலாம், ஆனால் எல்லாருக்குமே அன்பானவர்கள் ஒரு காலகட்டத்திலே அவைகள் கடந்து வரும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் அமிதமாக கிவ் அப் பண்ணிடக்கூடாது.
முதலாவது காரியம் சப்மிசிவ். மரியாள் இப்படியாக தம்மை தாமே இந்த ஊழியத்துக்கு தேவனை நான் சுமக்க வேண்டும் என்று சொல்லி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாங்களோ, இதுபோல அன்பானவர்களே அவர்கள் இறுதி வரலையும் அவர்கள் நின்று கடந்து வருகிறதை நாம் பார்க்கின்றோம். Mary endured through hardship raising up Jesus. Mary was there near the crucifixion, celebrated the resurrection and was part of the small group that witnessed the powerful presence of the Holy Spirit on the day of Pentecost. அன்பானவர்களே, பென்டெகோஸ் நாளிலும் அவ்விதமாக மரியாள் அந்த இடத்திலையும் அவர்கள் இருந்தார்கள். இயேசுவோடைய பிறப்பின் நாட்களிலே மாத்திரமல்ல, இயேசுவை அவர்கள் வளர்த்தார்கள். உண்மைதான், 30 ஆண்டுகள் எந்த இடத்திலையும் இயேசு எங்கேயும் ஊழியம் செய்தார். 30 ஆண்டுகள் அவருடைய ஊழியம் வீட்டிலே தான் இருந்தது. 30 years Jesus ministered. He stayed in the house. அன்றைக்கு பிள்ளைகளும் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கின்றீர்கள். அவர் மினிஸ்ட்ரி ஆக்சுவலி பிகின்ஸ் இன் த ஹவுஸ். நம்மளுடைய ஊழியம் அன்பானவர்களே வீட்டிலே தொடங்குகின்றது. கஷ்டமான ஒரு சத்தியம் அல்லவா? என்னை பற்றி என் மனைவி கிட்ட கேட்டால் தான் தெரியும், என் மகிட்ட கேட்டால் தான் தெரியும். கஷ்டமான சத்தியம். ஆமென். பர்ஃபெக்ட் ஃபாதர் கிடையாது. ஆமென். எங்கேயுமே பர்ஃபெக்டான ஒரு பாஸ்டராக இருக்கணும் கிடையாதுங்க. பர்ஃபெக்டான ஒரு மாதிரி இல்லைங்க, உலகத்தில் இல்லைங்க. ஆண்டவர் பர்ஃபெக்டாக படைக்கலைங்க. ஆனால் கிருபையின் தேவன் அவர் அந்த பெர்ஃபெக்ஷனை கொடுக்க, அவர் அதை சரிப்படுத்த, நம்மை நடத்த அவர் வல்லவரான தேவனாய் அவர் இருக்கின்றார். அது போதுங்க. இயேசு என்னோடு கூட இருக்கின்றார். நல்ல ஒரு தகப்பனாக இருக்க முடிந்த அளவு நல்ல தகப்பனாக இருக்கணும், பெர்ஃபெக்டான தகப்பனாக இருக்கணும். எல்லாருக்குமே ஆசை, நல்ல தாயாராக இருக்கணும், எல்லாருக்குமே ஆசை. ஆனால் அந்த ஆசையை கிவ் அப் பண்ணிடக்கூடாது. மரியாள் பாருங்க, அவங்க அதை தொடங்கின அந்த ஓட்டத்தை இன்னும் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். நான் சுவாசிக்கின்றேன். இன்னைக்கு என் மகள் கேட்டாங்க, மரியாள் பரலோகத்தில் இருக்கிறாங்களா நரகத்தில் இருக்கிறாங்களா கேட்டாங்க. நான் சொன்னேன், அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க. ஷீ இஸ் இன் ஹெவன். ஈவன் இன்னைக்கு நம்ம அறிக்கையிடணுங்க. நான் பரலோகத்துக்கு போவேன், என் மகள் பரலோகத்துக்கு போகும். ஆண்டவர் நம்மை யாரையுமே நியாயம் தீர்க்கக்கூடாது சொல்ல கற்றுக் கொடுக்கின்றார். அல்லேலூயா. ஸோ டோன்ட் கிவ் அப். இன்றைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது அன்பானவர்களே, உலகம் என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம எதையும் எடுத்துமா கவுத்துமா என்று சொல்லி நம்ம உடனே கிவ் அப் பண்ணி போகக்கூடாது. பிரியமானவர்களே, பாடுகள் உண்டு தான், பிரச்சனைகள் உண்டு தான். ஆனால் முடிவு பரியந்த வரலையும் நாம் கடந்து வர வேண்டும். நீதிமொழிகள் 31வது அதிகாரம். We read in Proverbs 31, we see how this mother or woman is described in Proverbs, how a beautiful, a perfect woman is been described in this Proverbs. அதனால 22 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இவ்விதமாக ஒரு பெண், ஒரு தாயார், அவர்கள் ஒரு அழகான தாயார், ஒரு பெர்ஃபெக்டான தாயாரை குறித்து அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. எல்லா காரியத்தையும் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஒரு சில தாயார்களை நான் பார்த்திருக்கின்றேன். எல்லாம் அதில் முடிந்த அத்தனை காரியங்களையும் அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆமென். In the poem we see how she manages a fleet of ships, runs a farm, manages a staff, sews like a fashion expert, cooks, cleans, homeschools the children. She feasts. She has a feast waiting for her husband when he arrives from home from his demanding job. அன்பானவர்களே, ஒரு தாயாரை நாம் பார்க்கும்போது அந்த 31வது நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த அழகான தாயார் எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறார்கள். பெர்ஃபெக்ட் மதர். இன்றைக்கு பெர்ஃபெக்டாக இருப்பதுக்கு நம்ம விட்டுவிடக்கூடாது. டோன்ட் கிவ் அப். கண்டினியூ டு பி. தட்ஸ் த கால் தட் த லார்ட் ஹஸ் கிவன் யூ. ஒரு சில தாயார், ஒரு சில பெற்றோர்கள் கடினமாக இருக்கின்றீர்கள். ஒரு சிலர் அன்பினாலே நிறைந்து அவ்விதமாக பிள்ளைகளை வழி நடத்துகிற எந்த மாதிரியான வழிகளிலே நாம் நடத்தினாலும் அன்பானவர்களே, நாம் சிறந்த தாயாராக, தகப்பனாராக பிள்ளைகளுக்கு திகழ நம்ம விட்டுவிடக்கூடாது. டோன்ட் கிவ் அப். நம்ம தொடர்ந்து சாக்ரிஃபிஷியலாக
அன்பானவர்களே, தியாகம் நிறைந்த மனப்பான்மையோடு பிள்ளைகளை நாம் நடத்த வேண்டும், வழி நடத்த வேண்டும். தியாகம் நிறைந்த மனப்பான்மையோடு நாம் செயல்பட வேண்டும். ஒன்று ஒப்பு கொடுத்தல், இரண்டாவது டோன்ட் கிவ் அப். இவ்விதமாக தியாகம் நிறைந்து விட்டுவிடாதபடிக்கு நம்மளுடைய தலைமைத்துவத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒரு ஆர்டிக்கலை நான் வாசிக்கும் பொழுது இவ்விதமாக லிண்டா ஹக்கின்ஸ் என்று சொல்லி ஒரு தாயாரை குறித்து அந்த இடத்தில் எழுதியிருந்தார்கள். இது அமெரிக்காவில் நடந்த சம்பவம். இந்த தாயார் இவ்விதமாக அவளுடைய மகளுடைய திருமணத்திலே முன்பாக வைத்திருந்த கேண்டலை அவர்கள் கொளுத்த சென்றிருந்தார்கள். அவ்விதமாக அந்த கேண்டலை கொளுத்துகிற பொழுது என்ன நடந்தது என்று சொல்ல, அவர்களுடைய நெகம் இவ்விதமாக அந்த நெருப்பு பற்றி, அந்த நெகத்தை அந்த நெருப்பு பற்றி கொண்டது. எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த 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 நெருப்பு ஏதோ அவர்களுடைய கரங்களிலே ஒரு கேண்டலை போல அது எரிந்து கொண்டிருந்தது. அவங்க அந்த லைட்டர் போல அவங்க ஃபோன் ஊதிட்டு அப்படியாக அந்த வழியை மறைத்து அவர்கள் இறங்கி வந்தார்கள். இதை பார்த்த ஒரு எழுத்தாளர், அவர் என்ன செய்தார், ரோலிங் டவுன் தி ஆயில் என்று சொல்லப்படுகிற ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர், அவருடைய மெகசினில் ஒரு தாயோடைய அன்பு, இந்த கல்யாணம் வீண்பற்றக்கூடாது, இந்த கல்யாணத்திலே இவ்விதமாக ஒரு 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 அசிங்கம் நேரிடக்கூடாது என்று சொல்லி அந்த நெருப்பை, அந்த வழியை கூட இந்த தாயார் சகித்து அவ்விதமாக மறைத்து கொண்டார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போன்ற நிறைய சம்பவங்கள், கதைகள் மாற்றமில்லை, நம்முடைய வாழ்க்கையிலையும் தாயார்கள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் செய்திருக்கிறாங்க. அல்லேலூயா. என் தாயாரை நினைத்து ரொம்ப டியர் பண்ணுவேன். ஆமென். நம்ம தாயார்கள் நிறைய தியாகங்கள். இன்றைக்கு நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேன் என்று சொன்னால் என்னுடைய தாயார். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை மாம். அண்ட் டெஃபினெட்லி ஆல் ஆஃப் யூ வுட் அக்ரி. இன்றைக்கு நாம் உலகத்தில் இருக்கிறோம், இந்த மாதிரியான நிலைமைகளில் இருக்கலாம், ஆனால் நாம் உயிரோடு இருப்பது நம்முடைய தாயாரின் நாளே தான். அன்பானவர்களே, மூன்றாவதாக அன்பானவர்களே பார்க்கும் பொழுது இவ்விதமாக முதலாவது காரியம், நாம் ஒப்பு கொடுத்து நம் ஊழியங்களை நாம் செயல்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, நாம் எந்த காரியங்களும், எந்த மாதிரியான வழிகள், வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதை விட்டுவிடாதபடிக்கு உறுதியாய் நீக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறுதியாக அன்பானவர்களே, காட்லி மதர் நெவர் ரினவுன்ஸ் ஹர் டைட்டில். இவ்விதமாக ஒரு இறுதியாக நாம் பார்க்கும் பொழுது, ஒரு தாயார் அவர்கள் ஒரு காட்லி மாதர், இது என் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறதை நம்ம காண முடியாது. சுலபமாக சூழ்நிலைகளில் நீ என் பிள்ளையே இல்லை, யூ ஆர் நாட் மை சைல்ட், யூ ஆர் நாட் மை சைல்ட் என்று ஒரு நல்ல தாயார் என்ன செய்ய மாட்டார்கள், சொல்ல மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது சூழ்நிலைகள் வேறுபாடாக இருந்தது. எருசலேமில் எல்லாரும் அவரை பின்பற்றி போகவில்லை. அவரை பின்பற்றி வந்தவர்கள் அநேகர் உணவுக்காக அவர்கள் பின்பற்றி வந்தார்கள், சுகத்துக்காக அவர்களை பின்பற்றி இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். புகழ்ச்சிக்காக இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். இன்னைக்கு இயேசுவை பின்பற்றி வருவதனால் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் following Christ? I am a follower of Christ. What does that mean? Being a child of God. அன்பானவர்களே, இந்த சூழ்நிலை நாம் பார்க்கும் பொழுது அப்படியாக ஜனங்கள் எல்லாரும் பின்பற்றி வரவில்லை. இயேசுவோடைய மரணமோ கொடூரமான மரணமாய் அது காணப்பட்டது. It was a tragic death. Jesus died. He was nailed on the cross. இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் கொடூர மரணமாய் இருந்தது. மோசமான தீவிரவாதிகள், தீமை பாவம் செய்தவர்கள் தான் அப்படியாய் கொலை செய்வார்கள். இந்த மரியாள், ஆனால் இயேசு மேல சுமத்தப்பட்ட பாவம் என்ன? ஏன் இயேசுவை அடித்தார்கள்? யூதருக்கு ராஜான்னு கூட சொல்ல, யூதருக்கு ராஜா, ஐ வாஸ் அ கிங்.
இந்த நாட்களில் ஜனங்களுக்கு விளங்கி கொள்ள முடியவில்லை. உலகத்தின் ராஜா. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வெறுக்கிறான். ஏன் இந்த கிறிஸ்தவம்? Why these Christians exist? Some they burn them alive. இது சம்பவத்தில் நடக்கிற காரியம் இல்லை, சரித்திரத்திலேயே அப்படியாய் நடந்து வருகிறது. இயேசு கொடூரமான மரணத்தை அவர் சகித்தாருங்க. அவருக்கு அவருக்கு தாயா இருப்பது கடினம். ஆனால் அந்த சிலுவை நேரத்தில் கூட மரியாள் ஓடி ஒளியில் அந்த இடத்துல இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மரியாள் அங்கேயும் இருந்தார்கள். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நாம் பார்த்திருப்போம். நம்மளுடைய பிள்ளைகளுடைய தவறினாலே அன்பானவர்களே, ஒரு சிலர் பாதித்து அழுது நிற்கிற தாயார்களை அன்பானவர்களே நான் பார்த்திருக்கின்றேன். I've seen parents in children's hospital, in funeral homes, in counselors' offices. I've seen mothers being in the feet of the cross, being nailed. I've seen mothers being shattered of the children's deed. பிள்ளைகள் செய்த சில கொடூரமான காரியங்கள் நிமித்தமாய் வேதனை நிந்தனையிலே கண்ணீரிலே நிற்கிற பெற்றோர்களை பார்த்திருக்கின்றேன். உள்ளத்தை எவ்வளவாய் உடைக்கின்றது என்று சொல்லி நான் பார்த்திருக்கின்றேன். பிறமானவர்களே, அதில் அந்த பிள்ளைகளுக்காக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். We got to continue to pray. இது என்னுடைய குழந்தை கிடையாது, இது என்னுடைய பிள்ளை கிடையாது அப்படி என்று சொல்லி அதை தூக்கி எறியாதபடிக்கு அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். போதகர் ஜாய் பாண்டியன் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதை நான் பார்த்திருக்கின்றேன். விடாமல் அவர்கள் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். She prays for her children. She loves Grace very much. She loves Samuel very much. சாம்காக விடாமல் அவர்கள் இன்னும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜெபிக்கிற ஒரு தாய். நிறைய போதகர்கள் தாய்மார்களை நான் பார்த்திருக்கின்றேன். அவர்கள் பிள்ளைகளுக்காக விடாமல் ஜெபிக்கிற ஒரு தாய்மார்கள், பெற்றோர்களை நான் பார்த்திருக்கின்றேன். பிள்ளைகள் எந்த வழிகளிலே போனாலும், எந்த மாதிரியான நிலைமைகளிலே இருந்தாலும் அவர்களுக்காக விடாமல் ஜெபிக்கிற தாய்மார்கள், தகப்பனார்கள் பார்த்திருக்கின்றேன். பிரியமானவர்களே, ஆகையாலே அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நம்மளுடைய பிள்ளைகள் எந்த மாதிரியான நிலைமையிலே இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபித்து ஊக்குவித்து அவர்களை கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடத்த வேண்டும். We got to teach them the ways of God. And today action speaks louder than words. அன்பானவர்களே, பிள்ளைகள் நம்மளுடைய செயல்பாடுகளை அவர்கள் வந்து பார்க்கின்றார்கள். They see what we do. They follow what we do. நாம் செய்கிற எல்லா காரியங்களும், நாம் பேசுகிற எல்லா காரியங்களும் அவர்களும் பேசுகிறார்கள். They speak what we speak. அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்மால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிள்ளைகளாக, தாய்மார்களாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். God has given us children. அநேகர்களுக்கு பிள்ளைகள் பாக்கியம் ஒரு சிலருக்கு இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு நாம் பிள்ளைகளை வைத்திருக்கின்றோம். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கும் தேவன் அவர்களுக்கும் சமீபமாய் தான் இருக்கின்றார். நீங்களும் சோர்ந்து போயிடாதீர்கள். கர்த்தர் நான் சொன்னவாறு நம்மோடு கூட இருக்கின்ற தேவன் நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். Someone said babies are connected to their mothers by biblical cord. இவ்விதமாக இது ஆங்கிலத்தில் தான் சொல்ல முடியும். பிப்ளிக்கல் காட், பிப்ளிக்கல் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது. இன்னும் சம்பவத்தில் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, இந்த கோவிட் நாட்களில் விபிஎஸ், ஆன்லைன் விபிஎஸ்ல ஜீசஸ் ரீடிங்ஸ் அவர்கள் வந்து விபிஎஸ் வைத்திருந்தார்கள். சில நாட்களில் அவ்விதமாக அவர்கள் அதை செய்து
அதுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து அவ்விதமாக குழந்தைகளை வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். மற்ற சபைகளில் அந்த காரியங்களை அவர் செய்திருக்கின்றார்கள். VBS காரியங்கள் அவர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அது எவ்வளவாய் அவர்கள் கர்த்தருக்குள்ளாய் நாட்டப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அதை காண்பிக்கின்றது. பிரியமானவர்களே, நம்மளுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவின் வழிகளிலே அன்பானவர்களே நாம் நடத்த வேண்டும். Teach our children God's word. We got to read God's word. இந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அப்படி நாம் செயல்படுத்தும் பொழுது நாம் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக கடந்து வருவார்கள். நாட்களில் அன்பானவர்களே, தேவன் தாமே ஒவ்வொருவரையும் தேவன் நடத்துவாராக. விதமாக தொடர்ந்து அர்ப்பணிப்போடு நாம் கடந்து செல்வோம். எந்த சூழ்நிலைகளிலும் நாம் விட்டுவிடாத படிக்கு தேவனை நம்பி சார்ந்து ஜீவிக்கிற தாய்மார்களாய் நாம் தொடர்ந்து கடந்து வருவோம். இவ்விதமாக நம் பிள்ளைகளை வழிநடத்தும் பொழுதும் அன்பானவர்களே, அவர்கள் செய்கிற தவறுகளின் நிமித்தமாக அவர்களை வெறுத்து விடாத படிக்கு அவ்விதமாக அன்பை அதிகமாக கூட்டி அவர்களை ஆசீர்வதித்து அப்படியாக தொடர்ந்து வழிநடத்தும். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களோடு வாசம் பண்ணுகிற தூய பரலோக தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே எங்களை உதறி தள்ளுகிற தேவன் அல்ல அப்பா. எங்களை தேவன் நீர் நடத்துவீர். எங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீர். உடைய சமாதானத்தின் பலனுடைய சந்தோஷம், ஆலோசனை, கிருபை தொடர்ந்து எங்களோடு இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Father God, we pray your presence will continue to bless us, Father, and pray for all our mothers, Lord Father. Bless them abundantly. ஆண்டவரே, அவர்களை கர்த்தர் தெய்வம் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிய தேவன் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. Lord, teach us to be submissive, Lord. ஆண்டவரே, இவ்விதமாக நாங்கள் சீக்கிரமாக சில காரியங்களை விட்டுவிடாதபடிக்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. சில சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே நாங்கள் விலகிக் கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே உறவுகளை ரத்து செய்து கொண்டிருக்கின்றோம். இது என்னுடைய பிள்ளை இல்லை, இது எனக்கு சொந்தமான வாழ்க்கை அல்ல என்று சொல்லி, இது என்னுடைய ஊழியம் அல்ல என்று சொல்லி பல சூழ்நிலைகளிலே கர்த்தாவை நாங்கள் ஒப்பு கொடுத்து விடுகிறோம் ஐயா. எங்களை மன்னியும் ஆண்டவரே. லார்ட், forgive us O Lord. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் அப்பா. ஆண்டவரே, எங்களை கர்த்தர் வழி நடத்தும். பல சூழ்நிலைகளிலே ஆண்டவரே நாங்கள் கஷ்டமான நேரங்கள், பாடுகளின் நேரங்களிலே நாங்கள் கடந்து போகும் பொழுது கர்த்தாவை நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம் அப்பா. எங்களை மன்னியும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆசீர்வதித்து இந்த நாட்களிலேயும் தொடர்ந்து எங்களை பலப்படுத்துவீராய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய பலம் தொடர்ந்து எங்களோடு கிரியை செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்தும். துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் வல்ல கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தூய நல்ல பிதாவே. அன்பானவர்களே, இறுதி பாடலை நாம் பாடி இந்த ஆராதனையை நாம் முடிவுக்கு நாம் கொண்டு வருவோம். மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவே, பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவே, பணிந்தே தொழுகுவோம். மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே,
தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவே, பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவே, பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். உம்மை மகிழுடன் தொழுதிடுவோம். உம்மை மகிழுடன் தொழுதிடுவோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். லெட்ஸ் லுக் டு காட் இன் பிரேயர். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இவ்விதமாக கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனிமையாகவே ஆண்டவரே, எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. இந்த நாட்களிலே தொடர்ந்து எங்களுடைய தாய்மார்களை உடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி ஆண்டவரே, இவ்விதமாக அவர்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் ஆண்டவரே அப்பா, இவ்விதமாய் நீரும் ஆண்டவரே கடந்து சென்று என்று சொல்லி இந்த நாளில் நாங்கள் கண்டோம். ஆண்டவரே ராஜா, நீர் அவர்களை தேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். Father God, you know all the trials, the problems, the challenges our mothers go through, oh Father. Lord, you had a mom too, and Lord, as we read and as we heard the message today, Lord Father, we are assured that Lord, you will be in our family. And Lord, thank you for always being our ever-present helper, Lord Father. தேவனே, எப்பொழுதும் உதவி செய்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். விதமாக தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இரத்த கொட்டைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும் ராஜா. ஆண்டவரே, உம்மை இந்த நாட்களிலேயும் குடும்பமாக தனிப்பட்ட நிலைமையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்த மறந்து விடாதபடிக்கு தொடர்ந்து எங்களை கர்த்தர் தெய்வம் ஆசீர்வதியும். ஆண்டவரே கர்த்தாவே, மீண்டும் நாங்கள் ஆண்டவரை தருவாயிலை சந்திக்கிற வரலையும் கர்த்தாவே தேவன் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் சுகத்தையும் பலத்தையும் அருளச் செய்து எங்களை தேவன் காத்தருளும், எங்களை ஆசீர்வதியும். நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் வல்ல கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் தூய நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். பிதாவாகிய தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவின் சமாதானம், பரிசுத்த ஆவியானவருடைய அநியோனிய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருக்க கடவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் தாமே அன்பானவர்களே உங்கள் ஒவ்வொருவரையும் சிசித்த வழியிலே தேவன் ஆசீர்வதித்து எல்லா வழிகளிலேயும் கர்த்தர் நடத்துவாராக.